நம்ம எல்லாரும் பார்க்குற ஐபிஎல் இருக்குல்ல, அதில் ஒரு ஒரு டீமும் போட்டி போட்டுக்கிட்டு பிளேயர்ஸ் ஆக்ஷனில் எடுப்பாங்கல்ல. அப்படி ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான தேவையான மணிலாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன, ஒரு ஒரு டீமில் இருக்கிற ஓனர்ஸும் காசு போட்டு பிளேயர்ஸ் ஆக்ஷனில் எடுத்து ஐபிஎல் விளையாட வைக்கிறாங்க, இதுதானே அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஐபிஎலுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் கிரிக்கெட்டுக்கே ஃபஸ்ட்டு காசு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். கிரிக்கெட்டுக்கு மொத்தம் 3 சோர்ஸ்லேருந்து காசு வரும். 1, டிவிஎன் ஓடிடி ரைட்ஸ். ஐபிஎல்லை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய பெரிய டிவிஎன் ஓடிடிஸ் கம்பெனிஸ் பல கோடி கொடுத்து ரைட்ஸை வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். ரெண்டாவது வந்து ஸ்பான்சர்ஸ். ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சர் டாட்டா. அதை தவிர ஜெர்சி ஸ்பான்சர். அதுக்கப்புறம் ஸ்டேடியமில் வந்து இன்னும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் அவங்க பிராண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் இன்னும் நிறையா கோடியாக ஸ்பான்சர் பண்ணுவாங்க. மூணாவது வந்து டிக்கெட் சேல்ஸ். இந்த 3 சோர்ஸ்லேருந்து வர்ற மணியும் எங்கே போகும்னா பிசிசிஐ கிட்ட போகும், அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. இந்த மொத்தமாக வர்ற காசை தனித்தனியாக பிரித்து பிசிசிஐ டீம்ஸு கிட்ட கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிசிசிஐ ஒரு டீமுக்கிட்ட 150 கோடி கொடுத்தாங்கன்னா அந்த டீம் அந்த 150 கோடி வச்சு மட்டும்தான் ஐபிஎலுக்கு பிளேயர்ஸ் ஆக்ஷனில் எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் ஐபிஎல் ஆக்ஷன் ஒர்க் ஆகுது. ஐபிஎல்ல விளையாடுற பிளேயர்ஸுக்கு காசு போகுது. ஐபிஎல் வெறும் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, கிரிக்கெட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பிஸ்னஸ்.